சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சரடு போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு இல்லை இங்கே கட்டிக்கலாங்க. மஞ்சள் கயிறை கையில் கட்டிக்கலாம், குருபலன் வரும். அந்த மாதிரி மஞ்சள் கயிறில் ஒரு யானை டாலர் ஒன்று போட்டுக்கலாம். யானை யாருது? குருவோட வாகனம். அல்லது இது மாதிரி டாலர் போட்டுக்கலாம். யானை வளர்க்குறாங்க எங்கன்னா இருக்குதுன்னாக்கா யானைக்கு அதுக்கான தீனியை வாங்கி கொடுவோம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம். இனிப்பு குரு பகவானுடைய அதை கொடுக்கலாம். மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் கோவிலுக்கு போகலாம். வேலைக்கிழமையான அகஸ்தியர், சாய்பாபா, வள்ளலார் போன்ற கோவில்களில் இருக்கிறதுல குருக்கெல்லாம் குருவாக 9 கோடி சித்தருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அகஸ்தியரை வழிபடுங்க, குருபலன் வரும். புரியுதா? தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடலாம். அந்த மாதிரி கொண்டக்கடலை, அந்த குருவோட தானியம் கொண்டக்கடலை அல்லது ஏதோ ஒரு கடலை, ஆனால் சுண்டல். அதை கொண்டக்கடலையில் 2-3 இருக்கு போல இருக்குல்ல. பட்டாணி சுண்டல் இருக்குது, கொண்டக்கடலை இருக்கா. அந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் சுண்டலாக சாமிக்கு படித்து தர்மம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாச்சும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் குருபலனை வர வைக்கக்கூடிய வசியமாகும். இதெல்லாம் குருவை வசியம் பண்ணுறதுக்கு இது அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6, 8, 12 மறைஞ்சி இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நிரந்தரமாக செய்யணும். அது மகரத்தில் நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யணும். அல்லது உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமோ அல்லது வக்ரமோ ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். உங்கள் ஜாதகத்துக்குள்ள குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு இவ்வளோ வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எதெல்லாம் எல்லாமே சாத்தியமாகும். இப்போ நான் சொன்னது எதுவுமே கஷ்டமான விஷயமே கிடையாது, எல்லாமே சாத்தியம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா குருபலன் வரும். நன்றி, வணக்கம். இன்னொரு கேள்வி இருக்கு. 7 ஜென்மத்துக்கும் பாவம் தொடரும்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பாவம்? 7 ஜென்மங்கிறது எண்ணிக்கை கிடையாதுங்க, அறிவு சார்ந்த விஷயம். இதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ வேறு இதில் போட்டிருக்கோம், அதை சொல்லுவோம். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, 8ஆவதாக ஒரு அறிவு இருக்குது. அதை பற்றியான விளக்கம் தரேன். 1 அறிவு உயிரினங்கள் அது ஒரு ஜென்மமாகும். 2 அறிவு உயிரினங்கள் அது ஒரு ஜென்மமாகும். 3 அறிவு உயிரினங்கள் அது ஒரு ஜென்மம். 4 அறிவு உயிரினங்கள் அது ஒரு ஜென்மம். 5 அறிவு உள்ள விலங்கினங்கள் அது ஒரு ஜென்மம். 6 அறிவு உள்ள ஒரு உயிரினங்கள் மனித ஜென்மம். இந்த மனித ஜென்மத்திலிருந்து இன்னும் சில பல மாற்றங்களுக்கு. மனித ஜென்மத்தில் கோச்சிக்காதீங்க, யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க.